ஒரு சூடான தட்டில் பிறந்த மென்மையான தோசை இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல நண்பி இருந்தாள். அழகான சனா மசாலா. இருவரும் எப்போதும் சேர்ந்து இருப்பார்கள். அவர்கள் தட்டில் கூட சேர்ந்து பரிமாறப்படுவார்கள். அனைவரும் பார்த்து இவர்கள் நல்ல ஜோடி என்று சொல்வார்கள். சனா மசாலா மனதில் நினைப்பாள், தோசை எப்போதும் என்னுடன் தான் இருப்பான். ஆனால் ஒரு நாள் ஹோட்டலுக்கு காரம் நிறைந்த மட்டன் கிரேவி வந்தது. அதை பார்த்ததும் தோசை ஆச்சரியப்பட்டான். வாவ், என்ன ஒரு வாசனை என்றான். அவன் மெதுவாக மட்டன் கிரேவியுடன் சேர ஆரம்பித்தான். சனா மசாலா அதை அமைதியாக பார்த்தாள். ஆனால் அவள் மனசு மிகவும் வருந்தியது. நான் அவனுடன் எப்போதும் இருந்தேன், இப்போ அவன் என்னை மறந்துட்டானா என்று நினைத்தாள். ஒரு நாள் தோசை சொன்னான், நீ என் நல்ல நண்பிதான், ஆனா இப்போ நான் மட்டன் கிரேவியுடன் இருக்கணும். அந்த வார்த்தை சனா மசாலாவுக்கு மிகவும் காயம் தந்தது. ஆனால் அவள் சிரித்து சொன்னாள், உனக்கு சந்தோஷம் என்றால் போதும். காலம் கடந்தது. ஒரு நாள் மக்கள் சொன்னார்கள், எப்போதும் காரம் சாப்பிட முடியாது, சாதாரண சுவையும் நல்லதுதான். அப்போது தோசைக்கு ஒரு உண்மை புரிந்தது. உண்மையான நண்பன் யார் என்று அவன் நினைத்தான். அவன் சனா மசாலாவை தேடி சென்றான். மன்னிச்சுவிடு, நான் தவறு செய்தேன் என்றான். சனா மசாலா நல்ல மனசு கொண்டவள். அவள் அவனை மன்னித்தாள். இருவரும் மீண்டும் நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? நம்முடன் எப்போதும் இருப்பவர்களை மதிக்கணும். புதியது வந்ததற்காக பழைய நண்பர்களை மறந்துவிடக்கூடாது.